இன்றைக்கி லஞ்சுக்கு மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். என் ஆளுக்கு மீன் குழம்புனா ரொம்பவே பிடிக்கும். நான்லாம் காலேஜ் படிக்கிற வரைக்குமே கிச்சன் எங்கே இருக்குதுன்னு சாப்பிட மட்டும்தான் தேடி போயிருக்கேன். ஆனால் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் சமைக்கலான்னு சொல்லி உள்ளே போனால் அது என்னென்னா பெரிய ப்ராசஸாக இருக்கும் போல இருக்குது. ஆனால் அம்மா சமைக்கிறப்ப பார்த்தா சாதாரணமாக தெரியும். ஏன்னா அவங்க வந்து ஒரு மெஷர்மெண்ட் எல்லாம் இல்லாமல் சும்மா குத்துமதிப்பாக எடுத்து போடுவாங்க. ஆனால் அது எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக வரும். நம்ம என்ன தான் பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்து வச்சு செஞ்சால் கூட அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொதப்போம். ஆனால் அப்படி செய்ய ஆரம்பித்து இப்போ நான் சூப்பராகவே மீன் குழம்புலேருந்து எல்லாமே சமைக்க கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ப்ரோவாகவே ஆகிட்டேன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு மீன் குழம்பும் அதுக்கப்புறம் வந்து மரவள்ளிக்கிழங்கு வாங்கினது இருந்துச்சு. இன்றைக்கி அதை வேக வச்சு ஸ்நாக்ஸாக கொடுத்துடலான்னு சொல்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு 2-3 பேருக்கெல்லாம் கொடுத்துட்டா கம்மியாக சமைக்க சொன்னால் சூப்பராக சமைச்சிடுவேன். அளவு கொஞ்சம் அதிகமாக போனால் தான் கொஞ்சம் சொதப்போம். ஆனால் இன்றைக்கி அந்த பிரச்சனை கிடையாது. எங்கள் 2 பேருக்கு தான் நான் சமைக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி மீன் குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருந்துச்சு. சைட்லேயே மரவள்ளிக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் இது தான் பேக் பண்ணி அனுப்பினேன்.